students. So last class பார்த்தீங்கன்னா isomerism isomerism involved in the coordination compound பார்த்தோம். Next various theory involved in the coordination compound பார்க்க போகிறோம். லாஸ்ட் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பார்க்கும்போதே பார்த்தோம். வெர்னர் தியரி பார்த்தோம். அவர் தான் ஃபஸ்ட்டு கோஆர்டினேஷன் காம்பவுண்டை எக்ஸ்பிளைன் பண்ணது. ஆல்ஃப்ரட் வெர்னர் கன்சிடர்ஸ் அ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இஸ் a லூயிஸ் ஆசிட் அண்ட் லூயிஸ் பேஸ் அப்படி சொல்லியிருந்தோம். லூயிஸ் ஆசிட்னா இல்லை லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணக்கூடிய மெட்டல், அதான் வந்து லூயிஸ் ஆசிட்னு சொல்லியிருந்தோம். லூயிஸ் பேஸுங்கிறது டொனேட் த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், தட் இஸ் கால்டு லீகன்னு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் அப்ரோச் பார்த்தீங்கன்னா ஒன்லி த சம் ப்ராப்பர்ட்டிஸை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. பட் நிறைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, கலர் ஏன் ஃபார்ம் பண்ணுது, கலர் ஏன் டிஃப்ரெண்ட்டாக ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பற்றி எந்த விதமான டெஃபினேஷனுமே அவர் கொடுக்கல. அதை மெயின் ட்ராபேக்காக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காண்டி தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட் வந்து அடுத்தடுத்து அப்ரோச் பண்ண வராங்க. ஃபஸ்ட்டு யார் வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா லின்னஸ் பாலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் வர்றாரு. அவர் விபி தியரி அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. விபி தியரியில் ஃபஸ்ட்டு மெயின் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மெட்டலுக்கும் லிகண்டுக்கும் இடையக்கூடிய பாண்டு அப்படிங்கிறது பியூர்லி கோவேலண்ட் பாண்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாரு. பியூர்லி கோவேலண்ட் பாண்டாக வந்து இருக்கும். வாட் இஸ் கோவேலண்ட் பாண்ட்? மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் அந்த மாதிரி கன்சிடரேஷனில் இருக்கும் அப்படின்னு யார் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா லின்னஸ் பாலிங் சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பென்த் அண்டு வேன் வீக் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு சயின்டிஸ்ட்டு இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த மெட்டல் அண்ட் த லிகண்ட் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் மூலமாக இருக்கும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் மீன்ஸ் ப்ளஸ் மைனஸ் கிடையில அட்ராக்ஷன் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ரெண்டு தியரியை பற்றி அதாவது விபி தியரி அண்டு சிஎஃப்டி இது ரெண்டை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா விபி தியரி, வேலன்ஸ் பாண்ட் தியரி தான் விபி தியரின்னு சொல்கிறோம். ஸோ விபி தியரி படி பார்த்திங்கன்னா மெட்டலுக்கும் லிகண்டுக்கு இடையே இருக்கிற பாண்டு வந்து பியூர்லி கோவேலண்ட் பாண்டு. இதோட மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு திஸ் தியரி the overlapping of ligand containing the lone pair of electron to the vacant hybrid, அதாவது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை மெட்டலில் இருக்கக்கூடிய லிகண்டில் இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட்டட் த மெட்டல் வேக்கண்ட் டி ஆர்பிட்டால். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதோட மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் சொன்ன மெயின் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா லிகண்ட் மெட்டல் பாண்ட் அப்படிங்கிறது பியூர்லி கோவேலண்ட் இன் நேச்சர். வாட் இஸ் கோவேலண்ட்? கோவேலண்ட் மீன்ஸ் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் பிட்வீன் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் த லிகண்ட். அதுதான் உங்களுக்கு டயராமில் கொடுத்துருக்கோம். மெட்டல் வந்து இருக்குது, எதுலேருந்து லிகண்ட்லேருந்து ஒரு எலக்ட்ரான் டொனேஷன் வந்து போயிருக்கு, டைபோல் இன்ட்ராக்ஷன் வந்து நடக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது பாயிண்ட்டு ஈச் எலக்ட்ரான் ஹேவ் த, அதாவது ஒவ்வொரு எலக்ட்ரானும் அதனோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் மினிமம் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் அமோனியாவில் இந்த ரெட் கலர் டாட்டில் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். அதை டொனேட் பண்ணி கோபால்ட்டோட கோஆர்டினேஷன் பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதான் எக்ஸாம்பிள்ஸ், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்துக்கேன். அதாவது NH2 தட் இஸ் எத்திலீன் டையமீனோட ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்போ மெட்டலுக்கும் லிகண்டுக்குள்ள பாண்டு வந்து எப்படி இருக்கும்? அதாவது லிகண்டு டொனேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரானை வச்சு ஃபார்ம் கோவேலண்ட் பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணும். அந்த கோவேலண்ட் பாண்டு வந்து எத்தனை பாண்டை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணும். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பருக்கு ஈக்குவலாக மொத்தம் ஒரு 6 பாண்டு இருக்கலாம். 6 பாண்டாக இருந்தால் ஆக்டாஹெட்ரல், 4 பாண்டு இருந்தால் கோஆர்டினேஷன் நம்பர் 4 அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அதுக்கு அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா this covalent bond are only involved in the hybridization. அந்த பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகும்னா ஹைப்ரிடைசேஷன் மூலமாக ஃபார்ம் ஆகும். வாட் இஸ் ஹைப்ரிடைசேஷன்? intermixing of atomic orbital to form a new hybridized orbital.
அப்போ 2 அட்டாமிக் ஆர்பிட்டால் கம்பைன் ஆகும்போது ஒரு நியூ ஆர்பிட்டால் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த நியூ ஆர்பிட்டாலுங்கிறது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் எனர்ஜியாக இருக்கும். அதே நேரத்தில் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டாலாக இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைபிரிடைசேஷன். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கோம். குரோமியம் பார்த்தீங்க அப்படின்னா 3d5 4s1 இருக்கும். 3 + ஸ்டேட் வரும்போது பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிடுச்சு. 4sலேருந்து 1 போயிடுச்சு, 3dலேருந்து 2 போயிடுச்சு. அமோனியாவோட கம்பேர் ஆகும்போது சேரும்போது பார்த்தீங்கன்னா DsP3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைபிரிடேஷன், அதாவது 2 D ஆர்பிட்டால் 1 S ஆர்பிட்டால் 3 B ஆர்பிட்டால் சேர்ந்து 6 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் வந்து ஃபார்ம் பண்ணுது. அந்த ஹைபிரிடைஸ்ட் ஆன ஆர்பிட்டாலில் தான் லிகண்ட் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். நார்மலாக இருக்கக்கூடிய குரோமியமில் டொனேட் பண்ணாது. தட் மீன்ஸ் ஹைபிரிடைஸாக இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலில் தான் ஃபார்ம் பண்ணும். ஏன்னா ஹைபிரிடைசேஷன் நடக்கும்போது தான் அது ஈக்குவல் எனர்ஜி இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலாக ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, the vacant hybridized orbital of the central metal atom linearly overlapping. லீனியர் ஓவர்லேப்பிங் அப்படி சொல்லும்போது சிக்மா பாண்ட் ஃபார்மேஷனை ஃபார்ம் பண்ணும். அதாவது லிகண்டுக்கும் மெட்டலுக்கும் இடையில உள்ள பாண்டு வந்து ஒரு பியூர்லி சிக்மா பாண்டாக ஸ்ட்ராங் பாண்டாக வந்து இருக்கும். அதை எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கோம். லீனியர் ஓவர்லேப்பிங்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் 6வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் இஸ் டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டி. அப்போ அதில் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஆர்பிட்டாலுங்கிறது ஒரு டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அது கேன் பி எக்ஸ்பிளைன் டு ஜாமெண்ட்ரி. அதனோட ஜாமெண்ட்ரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதான் இங்கே கொடுத்துருக்கோம். அதாவது கோஆர்டினேஷன் நம்பர் 2ஆக இருந்தால் SP ஹைபிரிடைசேஷன் லீனியர், 4ஆக இருந்தால் SP3 டெட்ராய்டலாக இருக்கலாம், ஆர் ஸ்கொயர்கனாக இருக்கலாம், 6ஆக இருந்துச்சுன்னா ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஓகே, நெக்ஸ்ட் இதுதான் இம்பார்ட்டன்ட். அப்போ ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் 2 ஜாமெண்ட்ரி கொடுத்துருந்தோம். அதாவது SP3 D2 கொடுத்துருந்தோம், D2 SP3 கொடுத்துருந்தோம். அப்போ இன்னர் ஆர்பிட்டால் அண்ட் அவுட்டர் ஆர்பிட்டால் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வர்றோம். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா N-1 அப்படின்னு சொல்லக்கூடிய D ஆர்பிட்டால் உள்ள இன்னராக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது காம்பினேஷன் வரும்போது உள்ளே இருந்து ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இன்னர் ஆர்பிட்டால், இன்னர் காம்ப்ளெக்ஸ் சொல்கிறது. அப்போ அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னர் காம்ப்ளெக்ஸாக இருக்கும்போது இட் கேன் பி த லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதே நேரத்தில் அவுட்டரில் ஃபார்ம் பண்ணும்போது இட் கேன் பி த ஹை ஸ்பின் மாலிகுலராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். D வந்து உள்ள 3Dயில் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்படி ஃபார்ம் ஆகுறதுனால அது இன்னர் காம்ப்ளெக்ஸு. இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா D வந்து 4Dயில் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்படி 4Dயில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அவுட்டர் காம்ப்ளெக்ஸு. இன்னர் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் லோ ஸ்பின்னாக இருக்கும், அவுட்டர் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் ஹை ஸ்பின்னாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் கண்டெய்ன் தி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா அது பேராமேக்னட்டிக்காக இருக்கும். சிங்கிள் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது வந்து பேராமேக்னட்டிக்காக இருக்கும். டபுள் எல்லாமே பேரா இருந்துச்சு அப்படின்னா அது டயாமேக்னட்டிக் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். சில லிகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகண்டாக இருக்கும். யாருன்னு பார்த்தீங்கன்னா CO கார்பன் மோனாக்சைடு, சயனைடு, EN, அமோனியா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகண்ட். அப்போ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகண்டாக இருக்கும்போது இது குன்ஸ் ரூலை ஒபே பண்ணாது. என்ன பண்ணாது? குன்ஸ் ரூலை ஒபே பண்ணாது. ஃபார் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஓவர்லேப்பிங்கோட அளவு இன்க்ரீஸ் ஆக அதனோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் கோஆர்டினேஷன் நம்பர் 4 அண்ட் 6 கம்பேர் பண்ணணும் அப்படின்னா 4 விட 6 வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஏன் 6 மோர் ஸ்டேபிளாக இருக்குது? 6ல் வந்து 6 பாண்டு இருக்கும். கோஆர்டினேஷன் நம்பர் 4 எடுத்திங்கன்னா 4 தான் இருக்கும். அப்போ 4 பாண்டை பிரேக் பண்ண நீங்கள் கொடுக்கக்கூடிய எனர்ஜியை விட 6 பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு நீங்கள் அதிக எனர்ஜி கொடுக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் பாண்ட் இன்க்ரீஸ் ஆக அதனோட ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இதான் வந்து விபி தியரியோட பாஸ்லேட்ஸு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் விபி தியரியோட எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.